ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டில் என்னென்ன வெளிவந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, இப்போ நடிகர் சங்க கட்டிடம் அப்படிங்கிறது கட்டுறங்கிற பேரில் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மறுபடியும் இதை ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் அவங்க டொனேஷனாக கொடுக்கும்போது இப்போ நம்ம எஸ்கேனவும் 50 லட்சம் இந்த நடிகர் சங்க கட்டிடத்துக்காக இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போயாச்சும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட்டி முடித்தா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அமரன் படத்தோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது ஃபைனல் ஷெட்யூல் பேலன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இதோடைய ஃபைனல் ஷெட்யூல் அப்படின்ட்டு இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய ஃபைனல் ஷெட்யூல் மே 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் SK23 இதோடைய ஷூட்டிங் அப்படின்ட்டு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அங்கேருந்து நிறைய வீடியோஸ் அப்படின்னு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எஸ்கேனா ஃபேன்ஸை மீட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ எல்லாமே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம எஸ்கேனோட லுக் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போது SK23 ஷூட்டிங் எப்போ கம்ப்ளீட் ஆகும்போது மாதிரி கேட்கும்போது இந்த ஜூன் மந்தில் இதோடைய ஷூட்டிங் அப்படின்ட்டு கம்ப்ளீட் ஆயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ SK23 ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு SK24 யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தானே ஆகணும். ஸோ இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. SK24 யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டேரக்டர் சிபி அவர் தான் இயக்க போகிறாரு. இந்த ஒரு படத்தை இயக்க போகிறது டேரக்டர் சிபி அப்படிங்கிற போது இதோடைய மியூசிக் கண்டிப்பாக அனிருத் தான் உள்ளார வருவார். ஸோ SK23 அண்ட் SK24க்கும் அனிருத் அவர் தான் மியூசிக் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம எஸ்கேனா கூட டேரக்டர் சிபி அவருக்கு ஒரு கேக்கு கூட கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்கிற மாதிரி இன்னும் ஆஃபீஸில் எதுவும் தெரியல. பட் இதோடைய ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இந்த ஒரு படத்துடைய ஸ்டோரி எந்த மாதிரி இருக்க போகுது, இன்னும் இந்த படத்துலேருந்து என்னென்ன அப்டேட்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.